நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாம் தம்பு வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்ட்ரஸ் துஷாரா. இவங்களை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஆக்ட்ரஸ் துஷாராவை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா சமூக கருத்துக்கள் நிறைந்த நிறைய படங்களில் அவங்களுடைய முகங்களை வித்தியாசமான கோலங்களில் பார்க்க முடியுது. ஸோ இவங்களை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் நிறைய ஒரு சில கான்ட்ரவர்ஷியலான விஷயங்களும் இருக்குது. அதுக்கு காரணம் அவங்க சூஸ் பண்ணி நடிக்கிற படத்தோடைய அந்த ஸ்டோரி தாங்க. அந்த வரிசையில் தான் இப்போது விக்ரம் அவர்கள் கூட சேர்ந்து வீர தீர சூரா அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி நடை போட்டுட்ருக்குன்னே சொல்லலாம். பல பேர் மத்தியிலும் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அண்டு விக்ரம் அவர்களை நம்ம எப்படி இந்த ஜெமினி படத்தில் பார்த்துருக்கோமோ, சாமி படத்தில் பார்த்துருக்கோமோ, அதே மாதிரி எல்லாம் கலந்த கலவையாக வந்திருக்காருன்ட்டு நிறைய பேரும் கமெண்ட் பண்ணுறாங்க. பழைய விக்ரம் அவர்களை நாங்கள் பார்க்க முடிஞ்சுது அப்படின்லாம் கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, நீங்கள் பார்த்துட்டிங்களா, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த படம் மூலயமா இவங்களுடைய ரோலான கலைவாணி அப்படின்ற ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா பல பேருடைய மனசிலும் நீங்காமல் இடம் பிடிச்சிருக்கு. அதுக்கு காரணம் இவங்களுடைய ஆக்டிங் ஸ்கில் தாங்க. ஸோ இந்த ஆக்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா, இவங்க மேலே ஒரு ஸ்பாட்லைட் படும் போது தான் இவங்களுக்கான அந்த கைத்தட்டலும் பாராட்டுகளும் கிடைக்கும் போது நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம பண்ணால் என்ன அப்படின்ட்டு இவங்க இன்ஜினியரிங்கை படிக்காமல் பாதிலேயே விட்டுட்டு இங்கே வந்து ஃபேஷன் டிசைனரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாடலிங் பண்ணும் போது தான் சினி இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க. எடுத்ததுமே இவங்களுக்கு பெரிய பெரிய வாய்ப்பெலாம் எதுவுமே கிடைக்கல. சின்ன சின்ன ரோல்ஸ் தான் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் இவங்க பண்ணுற ரோல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இவங்க பார்த்திங்கன்னா பக்காவான தமிழ் பொண்ணுங்க. தமிழ் ரொம்ப நல்லாவே பேசுவாங்க. இவங்களுடைய முகமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு போல்டான ஒரு முகம். அண்ட் ரொம்ப நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப ஆட்டிடியூடான பொண்ணுப்பா, ஆனால் டவுன் டு அர்த் பர்சன் தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க. எல்லாத்துக்குமே ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. இவங்க அப்பா பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அரசியலில் இருக்காராம். இவங்க சின்ன வயசில் இருக்கும் போதுலேருந்து. அதனால் அரசியல்வாதி மகள் அப்படின்றதுனாலேயே என்னவோ இவங்களுக்கு அரசியல் ரொம்ப பிடிக்குமாங்க. அதை பற்றி பேசுகிறதும் சரி, சமூக ரீதியாக சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்கிறதும் சரி, ரொம்பவே வந்து போல்டான கேர்ளாக தான் இருக்காங்க. இவங்களுடைய போல்ட்னஸை பார்த்துட்டே இவங்க சரி ஓகே, நம்மளுடைய விஷயத்தையும் சரி, நம்மளை சுற்றி நடக்கிற நம்ம சொசைட்டியில் நடக்கிற விஷயத்த யார் சொன்னால் கேட்பாங்க ஆடியன்ஸ். அதாவது ஒரு ஆக்ட்ரஸோ இல்லை ஆக்டரோ சொன்னால் மட்டும்தான் நம்ம அதை டிசனாச்சு பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம ஆகணும்னு சொல்லி தான் இவங்க செகண்ட் ஸ்டெப்பும் எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு காரணம் இவங்க பிறந்தது வளர்ந்தது இப்படி எல்லாமே 3 வயசு வரைக்குமே திண்டுக்கல், அதுக்கப்புறம் கோவையில் தான் போயிட்டு 14 வருஷம் இருந்திருக்காங்க. அப்படி இவங்க அங்கே இருக்கும்போது வருஷம் லீவுக்கு திருவிழாக்கெலாம் ஊருக்கெலாம் போடுற வழக்கம் உண்டாங்க. அங்கே போகும்போது ஊரில் நடக்கிற அந்த பாட்டு கச்சேரிக்கெலாம் இவங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்களாம். அந்த ஆடலும் பாடலுக்கும் அவங்க கூட இருக்கிறவங்களாம் ஆடி பார்த்துருக்காங்க, இவங்களும் ஆடி இருக்காங்களாம். அந்த மாதிரி ஒரு நாள் லீவுக்கு இவங்களோட சின்ன வயசில் இருக்க பொண்ணுக்கு திருமணமாகி குழந்தையோட அவங்களுடைய ஹஸ்பண்டோடைய பேச்சை கேட்டுட்டு இருந்தாங்களாம். வா ஆடலான்னு கூப்பிடும் போது இல்லை நீ ஆடுப்பா, கணவர்லாம் இருக்காரு, குழந்தைலாம் வச்சுருக்கேன், நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், குடும்பம் குட்டின்னு ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்களாம். ஊர் சைடில் ஒரு பொண்ணாக இருக்கிறவங்க அவங்களுடைய கணவனுக்கு என்ன தேவை, குழந்தைக்கு என்ன தேவை, இப்படி எல்லாத்தையுமே பார்த்து செஞ்சு அவங்களுக்கு என்ன தேவைன்றதையே மறந்து போகிறாங்க. அண்ட் அவங்களையே டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இந்த சொசைட்டியில் அவங்களுக்கான ஒரு பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்க தான் செய்யுது. இது போலலாம் இவங்க மைண்ட் செட் ஆகிடுச்சாம். அதனால் இதை நம்ம வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும், எல்லாத்தையுமே நம்ம மாற்ற முடியும் அப்படின்னு நினச்சி தான் இதான் இவங்க எடுக்கிற படத்தோடைய ரோல் மூலயமா எடுத்து சொல்கிறாங்க. அந்த வரிசையில் தான் சார்பேட்டா பரம்பரை மாரியம்மலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ராயன் தனுஷ் அவர்களோட சிஸ்டர் கேரக்டர் பண்ண ரோலாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா இப்போ இவங்க நடித்த இந்த வீர தீர சூரன் படத்துலையாக இருக்கட்டும், இந்த கலைவாணின்ற கேரக்டர் நல்ல ஒரு வரவேற்பு தக்க ஒரு கேரக்டராக தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இவங்க சூப்பராக ஒரு ஆக்ட்ரஸாக ரொம்ப வளர்ந்து வர ஆக்ட்ரஸாக இருக்காங்க. ஆனால் இவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவங்கள பார்த்து யாருமா நீ, உனக்குலாம் எதுக்கு ஹீரோயின், கண்டிப்பாக வாய்ப்பே கிடைக்காது, நீலாம் போயிட்டு சைட் ரோல் ஏதாவது இருந்தால் போய் பண்ணு, வேறு வேலை இருந்தால் போய் பாருன்ட்டு ஒரு டேரக்டர் இவங்கள சொல்லி அமைச்சிருக்காரு. ஆனால் அதே டேரக்டர் முன்னாடி இவங்க சார்பேட்டா பரம்பரை படத்துக்கு டப்பிங்க்கு போயிருக்காங்க. என்னம்மா இந்த பக்கம் யாருக்காவது வாய்ஸ் கொடுக்க வந்தியான்ட்டு அந்த டேரக்டர் கேட்க, இல்லை சார் என்னுடைய ரோலுக்கு தான் நான் வாய்ஸ் கொடுக்க வந்தேன்ட்டு இவங்க ரோலை சொன்னால் அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டாராம். ஸோ இந்த மாதிரி நிறைய அவமானங்களும் ரிஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கடந்து தான் வந்திருக்காங்க.
இவங்களுக்கு லக்கி சாம் அப்படின்னா அது இவங்களுடைய அம்மா தான். இவங்க என்ன பண்ணாலுமே சப்போர்ட் பண்ணுறது இவங்க அம்மா மட்டும்தான். இவங்களுக்கு ஒரு பிரதரும் இருக்காங்க. இவங்களுடைய ட்ரீம் ரோல் அப்படின்னா இவங்க நடித்த எல்லா படங்களையும் தான் சொல்கிறாங்க. வேட்டையன் படத்தில் ரஜினி சார் கூட நடிக்க போகிறோம் அப்படின்னும் போது இவங்களுக்கு ரொம்ப பயம். அதுதான் நடிப்பையும் தாண்டி பார்க்க போகிறோம், அவர் கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லும் போது ரொம்பவே பயத்தில் ஃபீவரே வந்துடுச்சாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு பார்த்தா என்னம்மா என்னாச்சு, என்ன கண்ணா இப்படி ஆகிட்டு கண்ணா தான் கூப்பிட்டாராம். இவங்களும் இல்லை சார் அப்படின்னு சொல்லும் போது என்ன பயமா, நோ சார். அப்போ மரியாதையான்னு கேட்டப்போ ஆமாம் சார் அப்படின்ட்டு இவங்க சொன்னாங்களாம். அந்த அளவுக்கு டவுன் டு எர்த் பர்சனாக நான் வந்து ரஜினி சாரை நேருக்கு நேர் பார்த்தது ரொம்ப பெரிய விஷயம்ன்ட்டு இவங்க சமீபத்தில் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு தனுஷ் சார் கூட நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசையாக நடிக்கணும்ன்ட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அதனால தான் இவங்க தனுஷ் அவர்களுக்கு சிஸ்டர் கேரக்டரில் ராயன் படத்தில் நடிச்சிட்டாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உசுரே சாங் பல பேருக்கும் ரொம்ப உசுரான சாங்னே சொல்லலாம். அந்த வகையில் இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் எனக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் இவங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்காங்கன்னா அவங்களுடைய கழுத்து உடையிற அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்காங்க. அதாவது ஸ்டண்ட் பண்ணணுன்ட்டு இவங்களுக்கு நீண்ட நாள் ஆசையாக இவங்களுடைய முந்தைய படங்களில் வந்து இன்டர்வியூஸில் கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் சின்ன அடிலாம் படுன்ட்டு தனுஷ் சார் சொன்னார். ஆனால் இந்த அளவுக்கு அடிப்படும் நான் நினச்சி கூட பார்க்கலன்ட்டு இவங்க கழுத்து உடையிற அளவுக்கு ஒரு சன் சீன் வந்துருச்சாங்க. அதை போயிட்டு இவங்க பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எதுக்குமே டூப் போடக்கூடாது, எல்லாமே நான் தான் பண்ணுவேன், என்னுடைய ஹார்ட் ஒர்க்கை நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்பவே பயங்கரமாக படத்தில் பின்னி எடுத்திருக்காங்க. எஸ்ஜே சூர்யா அவர்கள் இவங்களுக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனாங்க. அதாவது பேய் மாதிரி நடிக்கிறேன்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா அவர்கள் தான். அவர் கூட சேர்ந்து 2 படங்கள் நடிச்சிட்டாங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம் சினிமா இண்டஸ்ட்ரியில். ரஜினி சாரே சார்பேட்டா பரம்பரை படத்தில் நடித்தவங்க தானம்மா நீ மாரியம்மாள் கேரக்டர் பின்னிட்டமா அப்படின்லாம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க இந்த மாடலிங்லாம் பண்ணும்போது 2017 மிஸ் ஃபேஸ் ஆஃப் சென்னை, அதுக்கப்புறம் 2018 மிஸ் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் மிஸ் சவுத் இந்தியா, இது போல் நிறைய டைட்டில்ஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க. இதில் தான் இவங்க மீரா மிதுன் அவர்களை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்தே ஒரு படமும் பண்ணியிருக்காங்க. போதை ஏறி புத்தி மாறி அப்படின்ற படத்தில் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்த படத்தில் இவங்க ஒரு டாக் லவராகவும் நடிச்சிருப்பாங்க. இவங்களுக்கும் சரி ஆக்ட்ரஸ் த்ரிஷா அவர்களுக்கும் சரி டாக்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க. த்ரிஷா அவர்களையும் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். இவங்க அவங்களுடைய பெட்டை பற்றிலாம் போடும்போது உடனே த்ரிஷா அவர்கள் வந்து ரிப்ளை இல்லாமல் கொடுப்பாங்களாம். அந்த அளவுக்கு த்ரிஷா அவர்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உயிராங்க. அதே மாதிரி அரசியல் ரீதியாக இவங்களுக்கு ஜெயலலிதா அம்மாவை ரொம்ப பிடிக்குமாம். ஆக்ட்ரஸில் பொறுத்த வரைக்கும் இவங்களே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாம். அவங்களுடைய வாழ்க்கையில் கிடைச்ச எல்லாமே பெஸ்ட்டாக தான் அமைஞ்சிருக்காம். இவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களும் சரி, என்ன ஒஸ்ட்டு மொமெண்ட்டாக இருந்தாலும் அதிலேருந்து ஒரு பாடத்தை நான் லேர்ன் பண்ணி அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போயிட்டேன் அப்படின்ட்டு அவங்களையே அவங்க வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக சொல்லணுன்னா எந்த ஒரு ஆக்ட்ரஸும் இந்த மாதிரி ஒரு போல்டாக பேச மாட்டாங்க. அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்ஷியும் சிக்கினாங்க. இவங்க எடுக்கிற கதாபாத்திரம் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கான ரோலாக தான் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த மாட்டு இறைச்சியை சாப்பிட்றத பற்றி நிறைய கருத்துக்கள் இப்போ பரவலாகவே பேசப்பட்டு வருது. அதில் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, நான் அதை சாப்பிட்றேங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு தயிர் சாதம் பிடிச்சா அதை நீங்கள் சாப்பிடுங்க, சாம்பார் பிடிச்சா சாப்பிடுங்க, அந்த மாதிரி எனக்கு எப்படி மீன் பிடிக்குதோ அதே மாதிரி எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் சாப்பிட்றேன், இதை ஏன் வந்து சொல்லணுன்ட்டு நிறைய பேர் வந்து தப்பாக பேசுகிறீங்க. இதை சொன்னால் தான் பல பேருக்கும் சில விஷயங்கள் புரியும். அதனால தான் சில டேரக்டர்ஸ் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான கருத்தாக முன்வைக்கிறாங்கன்ட்டு அந்த டேரக்டர்ஸ்க்கும் இவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசியிருந்தாங்க. அது பல பேரும் வந்து பாராட்டினாங்க, ஒரு சிலரும் விமர்சனங்களும் முன் வச்சாங்க. ஆனால் அதை எதை பற்றியுமே கேர் பண்ணாமல் என்னுடைய ஒப்பீனியனை நான் சொன்னேன் அவ்வளோதாங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி தளபதி விஜய் அவர்கள் இந்த அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது தான் செய்வார் நான் நம்புகிறேன். அதில் நான் சொல்ல கருத்துக்கள் எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு அவங்க டீசெண்டாக விலகிட்டாங்க. சியான் விக்ரம் அவர்கள் கூட ரியலாக வந்து நடித்ததையும் தாண்டி ரியல் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இவங்க அன்பே சியான்ட்டு அவருக்கான ஒரு கவிதையும் சொல்லி கலாச்சிருப்பாங்க. அண்டு இவரை வந்து சாமி படத்திலலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். அதில் த்ரிஷா அவர்கள் கூட பேர் பண்ணது ரொம்ப பிடிக்குமாம். இவங்களுடைய ஃபேவரட்ஸ் 2 பேருக்கூடையும் இவங்க கான்டாக்டில் தான் இருக்காங்க. கண்டிப்பாக
துஷாரா விஜயன் பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டில் ஒரு பெரிய இடத்துக்கு போவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இவங்களுடைய ஷார்ட் ஃபிலிமும் ரொம்ப ஒரு பேசத்தக்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான். அதுவும் சோஷியல் மெசேஜும் இருக்கும். காதல் கலந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் கண்ணம்மா அப்படின்ற ஷார்ட் ஃபிலிம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் உங்களுக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபியில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.